ஆயிரக்கணக்கான ஆடுகளை குர்பானி கொடுத்தா பக்ரீத் காலம். பல்லவட்டி உள்ளார் அனைவரும் ஒரே ஆட்டையை தொட்டுக்கறி கொண்டாது தேர்தல் காலம். அது தேர்தல் காலம். எனவே ஒரு ஆடுல எத்தனை ஆடு வந்தாலும் சரி, நீ உள்ளேயும் வர முடியாது, உள்ள வந்தா வெளியும் போக முடியாது என்பதை. வணக்கம். எப்படிங்க அது தேர்தல் வந்துருச்சுன்னா கொத்துக்கறி போடுவீங்களா? பள்ளப்பட்டிக்குள்ள தைரியம் இருந்தா வந்துட்டு போயிட முடியுமா? வெளியில போக முடியுமா? அதே பள்ளப்பட்டிக்குள்ள அவர் போய் ஓட்டு கேட்டதும் உங்களுக்கு தெரியும். அதே அரவக்குறிச்சி தொகுதியில தூக்கி போட்டு மிதிச்சு பல்லகிரெல்லாம் உடச்சு கொடுவேன்னு சொன்னதும் தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க தான் வீராதி வீரர், சூதாதி சூரர். உங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறாருல, அவரை கூட்டிக்கிட்டு தைரியமான ஆளு தானே நீங்க. முடிஞ்சா கரூருக்கு வாங்கலேன், இல்ல சென்னைக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு உங்க தலைமைச் செயலகத்துல உட்கார வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம். அதுக்கு வக்கு இருக்கா? திராணி இருக்கா? உங்க கூட பிறந்த தம்பி தானே அந்தாள் எங்க? அவரை வெளிப்படையா உங்க தம்பியை இங்க வச்சுக்கிட்டு சுத்துறதுக்கு உங்களுக்கு திராணி வக்கு கிடையாது. 2 வருஷமா ஆளக்கான. ஃபர்ஸ்ட் வந்தால போய் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் எங்களை கொத்துக்கறி போடலாம், பிரியாணி போடலாம். ஏதாவது ஒண்ணு பேசணும். அங்க போனோமா கஞ்சியை குடிச்சோமா வந்தோமான்னு கிடையாது. அதை விட்டுக்கிட்டு நான் கொத்துக்கறி போட்டுறேன் ஓடியா பார்க்கலாம். உன் தம்பியை கூட்டிட்டு வா. உன் தம்பியை கூட்டிட்டு கரூர்ல காட்டு. இந்தாப்பா என்னோட தம்பி வீராதி வீரர், சூதாதி சூரர்னு காட்டு பார்க்கலாம். அதுக்கு தானி இருக்கா உனக்கு? எங்கதான் உன் தம்பி? நீதான் பெரிய அமைச்சராச்சே. உன் கூட பிறந்த தம்பிங்க அந்த ஆளு இங்க கரூர் கூட்டுறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் எங்க அண்ணாமலையார்ட்ட மோதலாம்.